ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோபி எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். ராதிகா சொல்றாங்க, நான் உங்க ஆபீஸ் முன்னாடி தான் நிக்கிறேன். நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி, 5 நிமிஷத்துல வந்து நில்லுங்க. பாகியலட்சுமி அவங்க ஓபன் பண்ற ஹோட்டல ராமமூர்த்தி கிட்டையும் எழில் கிட்டையும் காட்டுறாங்க. எழில் சொல்றாரு, தாத்தா இங்க 2 காலேஜ் இருக்கு, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாரு. ஓபனிங்க்கு யாரம்மா கூப்பிடுறது? எழில் சொல்றாரு, ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு இனாகிரேட் பண்ணிருவோமா, இது ஒரு அச்சீவ்மெண்ட். செல்வி சொல்றாங்க, நீங்க சினிமால தானே இருக்கீங்க எழில, நீங்க பெரிய ஆளை யாரையாவது கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அது கூட்டிட்டு வரலாம்க்கா, அவங்க பெரிய அமௌண்ட் கேட்பாங்களே, மினிஸ்டரை கூப்பிடலாமே. அங்க உள்ள எல்லாரும் ஆமா கூப்பிடலாமே அவங்கள. பாகியலட்சுமி சொல்றாங்க, நான் கூப்பிட்டாலாம் வருவாங்களா அவங்க? எழில் சொல்றான், நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்கம்மா. செல்வி சொல்றாங்க, அன்னைக்கே என்ன உதவினாலும் கேளுன்னு அமைச்சரம்மா சொன்னாங்கல்லக்கா. ராமமூர்த்தி சொல்றாரு, சும்மா கூப்பிட்டு பாரு பாக்யா. கோபி சொல்றாரு, சர்ப்ரைஸா என் ஆபீஸ் பக்கம் வந்திருக்க, ஆபீஸ்க்குள்ள இருந்து வராம ஆபீஸ்க்கு வெளியே இருந்து வர்றீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, ஆபீஸ்னு சொன்னேன், நம்ம ஆபீஸ்னு சொல்லலையே, ஆபீஸ்ல இருந்து அவசரமா வர்றேன், ஆபீஸ பூட்டி மேனேஜர் எடுத்துட்டு போயிருப்பாரு, டைம் ஆயிருச்சுல்ல. கோபி, உங்ககிட்ட இன்னொரு சாவி இருக்கும்ல, நீங்க திறக்கலாம்ல. சாவிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். ராதிகா சொல்றாங்க, பொய் சொல்லாதீங்க கோபி, ஆபீஸ் லாஸ்ல போகுதுன்னு நீங்க ஷட் டவுன் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் வந்தேன் நானு, உங்க மேல இருக்க சந்தேகத்துல தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. என்ன கோபி, என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையே, யார கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்க? கோபி சொல்றாரு, இங்க நான் ரொம்ப வருஷமா இந்த கம்பெனி ரன் பண்ணிருக்கேன், அதனால இந்த கம்பெனி முன்னாடி நம்ம பேச வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்றாரு. கோபி, நான் யாரு? கோபி சொல்றாரு, நீ என்னோட லைஃப், நீ என்னோட ஒய்ஃப். அப்படின்னா நான் காலையில நடக்கிறத பத்தி எல்லாம் உங்ககிட்ட கோபி ஷேர் பண்றேன். வீட்டுல இருந்து போறதுல இருந்து ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு அத்தனை விஷயமும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல கோபி? நான் நிறைய ட்ரிப் சொல்ல முயற்சி பண்ணினேன். ராதிகா சொல்றாங்க, நீங்க ரொம்ப பொய் சொல்லிட்டீங்க, ஒர்க் டென்ஷன், கிளைண்ட் மீட்டிங் அப்படின்னு. என் வாழ்க்கையில இவ்வளவு பொய் சொல்ற ஆள நான் பார்த்ததே கிடையாது. பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கோபி சொல்றாரு, வேலைக்கு போலான்னு இருக்கேன். ராதிகா சொல்றாங்க, இந்த வயசுல கிடைக்குமா? உங்க வீட்டுல கம்பெனி போனதுக்கும் காரணம் நான் தான் சொல்லுவாங்க. போய் உங்களை நம்பினேன் பாருங்க கோபி, எவ்வளவு பொய் சொல்லிருக்கீங்க. பாகியலட்சுமி, ராமமூர்த்தி, எழில் 3 பேரும் அந்த அரசியல் கட்சி தலைவர் அவங்கள பார்க்க போறாங்க. அந்த தலைவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, என் மாமா, என் பையன் பாக்யா. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் மேடம். வெரி குட். எங்க? மீனம்பாக்கம் பக்கத்துல. மேடம், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? பாகியலட்சுமி சொல்றாங்க, எங்க ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு நீங்க வரணும், உங்க கையால ரெஸ்டாரண்ட திறந்து வைக்கணும் மேடம். இன்னைக்கு திறப்பு விழா வச்சிருக்கீங்க? 17ஆம் தேதி மேடம். உங்களோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவை எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? 9:30 மணிக்கு மேடம். நீங்க சொன்ன டயத்திலே நான் வர்றேன். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப சந்தோஷங்கன்னு ராமமூர்த்தி சொல்றாரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன வரையிலேயே கத்திக்கிட்டு வர்ற கோபி, என்னாச்சு? ராதிகாவோட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைமான்னு கோபி சொல்றாரு. அதுக்கு ராதிகா, அதென்ன சின்ன பிரச்சனையா? நாளை சந்திக்கலாம். இன்று 27/2/2024 மாசி 15 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் வரவு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் பக்தி, கடகம் பாசம், சிம்மம் லாபம், கன்னி ஓய்வு, துலாம் சினம், விருச்சிகம் தேர்வு, தனுஷு நிம்மதி, மகரம் நிம்மதி, கும்ப பரிசு, மிதுனம் துலாம். நாளை சந்திக்கலாம்.